பரவால்ல. ஏதோ மாத்திரைய போட்டனால இன்னைக்கு சிஎஸ்கே தப்பிச்சாங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்குது? இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல வழக்கம் போல சிஎஸ்கே டாஸ்ல தோத்துட்டாங்க. பஞ்சாப் டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னைக்காவது சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குமா? ருத்ராஜ் காயக்வாடும், சஞ்சு சாம்சனும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டுருவாங்களா? போன மேட்ச்ல தான் சஞ்சு சாம்சன் சொதப்பிட்டாரு. இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, இன்னைக்கு மேட்ச்லயும் மனுஷன் 2வது ஓவர்ல பிராட்லெட்டோட பால்ல வெறும் 7 ரன்னுக்கே வந்து அவுட் ஆகி நடைய கட்டிட்டாருங்க. அதுக்கப்புறம் களமிறங்கின ஆயுஷ் மாத்ரே மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து, அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சும்மா நொறுக்கி விட்டாருங்க. அவர் கூட ருத்ராஜ் காயக்வாட் அதிரடி காட்டலனா கூட நிதானமா ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதான் ருத்ராஜ் காயக்வாட் சாகலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, இவர் அவுட் ஆனா என்னப்பா, ஆயுஷ் மாத்ரே நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு. 70 ரன்னுக்கு மேல எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. நல்ல அதிரடி காட்டுவார் நினைக்கும் போது ஆயுஷ் மாத்ரேவோட விக்கெட்ட வைசாக் விஜயகுமார் வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா வந்தாரு. எப்பா இவரை 14 கோடி கொடுத்து சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மேட்ச்லயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்த வேகத்திலே மார்க்கோ ஜான்சனோட பால்ல அவுட் ஆகி நடைய கட்டிட்டாருங்க. போச்சு, சிஎஸ்கேவோட ஸ்கோர் கம்மியாயிரும் நினைக்கும் போது அப்பதான் சிவம் துபேவும் சர்ஃப்ராஸ் கானும் இருந்துகிட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே வந்து காப்பாத்துவோம், நாங்க எப்படி அதிரடி காட்டுறோம்னு பாருங்கன்னு சொல்லி சர்ஃப்ராஸ் கான் ஒரு பக்கம் வந்து நல்லா அதிரடி காட்டி வந்து விளையாண்டாரு. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிரும், கடைசி வரைக்கும் இவங்க நின்னாங்க அப்படின்னா இன்னும் சிஎஸ்கே சூப்பரான ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதாங்க வைசாக் விஜயகுமார் இருந்துட்டு எப்பெல்லாம் சிஎஸ்கே நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப்பை நான் உடப்பேன்னு சொல்லி சர்ஃப்ராஸ் கானோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனா கூட சிவம் துபே நான் கடைசி வரைக்கும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க. இதனால சிஎஸ்கே இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 209 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா மத்த டீம் 200 ரன்னுக்கு மேல எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. சிஎஸ்கே 200 ரன்னுக்கு மேல எடுக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அதனால இந்த ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம்னு சொல்லிட்டு பவுலிங்ல கோட்டை விடாம பவுலிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபீல்டிங்லயும் வந்து மாஸ் காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேனால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.